வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்து மிளகு வடை, அதுவும் கோயில் ஸ்டைலில் சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1.5 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா உடச்ச உளுந்து, முழு உளுந்தாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நீங்கள் தோலோடு அப்படியே கூட சேர்த்துடலாம். ஆனால் நீங்கள் 2-3 டைம் திரும்ப அலசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோல் வந்துடும். பட் தோலோடு சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப சத்து நிறைய இருக்குது. ஸோ அப்படியேவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு 2 டைம் நான் அலசும் போதே லைட்டாக அந்த தோல் வந்துடும். அதை வரைக்கும் நான் எடுத்துடுறேன். ரொம்ப எல்லாத்தையும் அலசி எல்லா தோலையும் நான் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி 2 டைம் அலசினீங்கன்னா தோல் வந்துடும். நீங்கள் அலசி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே தோலோடையும் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப ரஃப்பாக தான் அலசியிருக்கேன். ரொம்ப எல்லா தோலையும்லாம் நான் எடுக்கலை. இப்போ இதை தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் நான் கொஞ்சம் நேரம் வச்சிட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடும். நம்ம வேணும்னா ஒரு துணியில் கூட நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அரிசி மாவு சேர்க்கணும், டேஸ்ட் அந்தளவுக்கு வராது. ஸோ தண்ணியே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நம்ம யூஸ்வலாக செய்கிற வடை மாதிரியே கூட மெது வடை மாதிரி நம்ம இந்த கருப்பு உளுந்து ஊற வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம ரெகுலராக செய்கிற மெது வடை மாதிரியும் செய்யலாம். இப்போ மிளகு வடைக்கு நம்ம இதை ஒரு 80% நம்ம அரைச்சா போதும். நைஸாக அரைக்கணுன்றது இல்லை, கொஞ்சம் குறன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இதை நம்ம சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை, அரைச்சி எடுத்துட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், கொஞ்சமாக வாசனைக்கு சீரகத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ எண்ணெயும் சூடாகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இலையில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் அந்த மாதிரி வச்சு நம்ம தடியாக வேணும்னாலும் கொஞ்சம் குண்டாக போட்டு எடுத்துக்கலாம், இல்லை மெலிசாக வேணும்னா நம்ம மெலிசாக போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியமான சைஸில் இந்த வடையை இப்போ போட்டு எடுத்துகிற போகிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு போடலாம். ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் மிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்சி நம்ம அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சீரகம் இருந்துச்சு, அதனால் நான் தூளாகவே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நம்ம அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் பிளாஸ்டிக் ஷீட்லேயும் ஒன்று தட்டி காமிக்கிறேன். நம்ம இதில் ஓட்டை போட்டும் செய்யலாம். நம்ம நடுவில் ஓட்டை போடாமல் இந்த மாதிரியும் தட்டி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஈஸியாக, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம். பாருங்கள், வாசனையே அப்படியே சுடும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே வாசனை கம்மன்னு இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தியான கோயில் ஸ்டைல் மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.